ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 18 முதல் 25 முடிய. மத்தேயு 1ஆம் அதிகாரம், வசனங்கள் 18 தொடக்கம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் மரியாளின் கணவர் புனித யோசேப்பினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பங்கு அவருடைய பாதுகாவலில் இருக்கிறது. அவருடைய திருப்பெயரை பலர் தாங்கி இருக்கிறீர்கள். பல நிறுவனங்கள், அமைப்புகள் யோசேப்புக்கு பெருமை சேர்க்கின்றன. யோசேப்புக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த பங்கு மக்கள் அனைவரோடும் சேர்ந்து நானும் இந்த நாளிலே யோசேப்புக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவில் என்னை அழைத்து புதிதாக ஒரு தலைப்பிலே பேசும்படியாக பணிக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் அருட்தந்தை அருள் அம்பரோஸ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக இந்த பங்கு தந்தை அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு யோசேப்பு எதிர்நோக்கின் வழிகாட்டி என்பதாகும். யோசேப்பு எதிர்நோக்கின் வழிகாட்டி என்பதாகும். மிக அழகான ஒரு தலைப்பினை தந்தை அவர்கள் எனக்கு தந்து இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கின்றார்கள். எபிரேயர் 13:7 இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 13:7, உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பாருங்கள். நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாய் வாழுங்கள். நமக்கு பாதுகாவலாய், படிப்பினையாய், காவலாய், நமக்கு ஆண்டவருடைய வழிகளை, அவருடைய திருவுளத்தை எடுத்து காட்டுகிற புனித யோசேப்பை மீண்டும் 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 நினைவு கூற ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் நாம் அவருக்கு சிறப்பான விழா இருக்கிறோம். அந்த விழாவிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வாழ்வின் நிறைவை எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் பெருமைக்குரிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. யோசேப்பினுடைய வாழ்விலே எண்ணறிய செய்திகள் இருக்கின்றன. அவற்றுள் சிலவற்றையாவது மீண்டும் நாம் அசை போடுவது நல்லது. அவருடைய வாழ்வின் நிறைவை எண்ணி பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் போராட்டம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த புனிதர், இந்த நமக்கு கற்றுத்தருகிற ஆசிரியர், நம்முடைய பாதுகாவலர், இவர்களுடைய வாழ்வில் இருந்து
படிப்பினைகளை கற்றுக்கொண்டு நாமும் நம்பிக்கை உடையவர்களாய் இந்த உலகத்திலே பிடிப்போடு முன்னேறி செல்லுதல் வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்று இந்த பகுதி சொல்லித் தருகிறது. அப்படியாக நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பை இந்த யூபிலி ஆண்டை முன்னிட்டு எதிர்நோக்கின் வழிகாட்டி என்கிற தலைப்பிலே நம்முடைய தந்தை அவர்கள் இன்றைக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த கண்ணோட்டத்தில் நாம் அவரை பார்க்கலாம். முதலாவதாக எதிர்நோக்கு என்பதை குறித்து ஒரு தெளிவு நமக்கு தேவை. 1995 வரை நாம் பயன்படுத்திய பழைய பைபிள் மொழிபெயர்ப்பிலே ஃபெய்த், ஹோப், லவ் எனப்படுகிற வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 13:13 வருகிற கிறிஸ்தவ இந்த புண்ணியங்கள் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பிறகு 95 வெளிவந்த இப்பொழுது நாம் பயன்படுத்துகின்ற இந்த பொது மொழிபெயர்ப்பிலே சில வார்த்தைகள் இடம் மாறி இருக்கின்றன. அது தவறாக அல்ல, சரியாக இப்பொழுது உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் என்கிற வார்த்தை தமிழ் சொல் அல்ல. நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் ஆங்கில அகராதியை புரட்டி பார்த்து ஃபெய்த் எனப்படுகிற வார்த்தையை அர்த்தம் தேடுவீர்களே என்றால், ஃபெய்த் எனப்படுகிற வார்த்தை நம்பிக்கை என்றே அங்கு பதிவு செய்யப்படுகிறது. நாம் ஹோப் என்பதனை நம்பிக்கை என்று அதுவரைக்கும் சொல்லி வந்தோம். ஆனால் ஃபெய்த், விசுவாசம் என்பதுதான் நம்பிக்கை. அப்படியானால் ஹோப் என்பது என்ன? அதே அகராதி நமக்கு சொல்லித் தருகிறது. அது எதிர்நோக்கு. அது இன்னொரு புதிய வார்த்தை. நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் அதிகம் புழக்கம் இல்லாத வார்த்தை. ஆனாலும் இந்த வார்த்தை கடந்த 30 ஆண்டுகளாக புழக்கத்தில் இருக்கின்றன. இருந்தும் நமக்கு இன்னும் அது அவ்வளவு பரிச்சயமாகிவிடவில்லை. நிறைய பேர் இங்கே பேசுகிற பொழுது அவர்கள் நம்பிக்கையையும் இந்த எதிர்நோக்கையும் குழப்பு என்று குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய மொழிபெயர்ப்பு மிக தெளிவாக ஹோப் என்பதனை எதிர்நோக்கு என்றே பதிவு செய்கிறது. ஃபெய்த் என்பதனை முற்காலத்தில் விசுவாசம் சொல்லணும். ஆனால் இப்பொழுது நல்ல தமிழில நாம் அதை நம்பிக்கை என்று சொல்லுகின்றோம். லவ் அன்பு என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பில் ஏற்படுகிற பிரச்சனை, அது நமக்கு கொண்டு வருகிற கருத்து பிரச்சனையை முதலில் தமிழர்களாகிய நாம் உள்ளத்தில் இருத்தி வைத்து இந்த ஹோப் அல்லது எதிர்நோக்கை தெளிவாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். மறைந்த மாமேதை நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் மீட்பின் வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த அறிஞர், மறை வல்லுனர். அகுஸ்தினார், அம்ப்ரோசியார், தாமஸ் அக்வினாஸ், அந்தோனியார் இவர்கள் வரிசையிலே போற்றத்தகுந்த ஒரு மிகச்சிறந்த இறையியல் அறிஞர். அவர் தன்னுடைய பணிக்காலத்திலே அன்பை பற்றி ஒரு நூல், நம்பிக்கையை பற்றி ஒரு நூல், எதிர்நோக்கை பற்றி ஒரு நூல், என்சைக்ளிக்கல் எனப்படுகிற அப்போஸ்தலிக்க அறிவுரை நூல், அதனை நமக்கு வழங்கினார்கள். கிறிஸ்தவ வாழ்வில் இந்த 3 புண்ணியங்கள் இருக்கின்றன. 1 கொரிந்தியர் 13:13 நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு 3 நிலையாய் உள்ளன. அன்பே முதன்மையானது என்கின்ற ஒரு குறிப்பு அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 3ஐ குறித்து ஒரு முழுமையான போதனை நம்முடைய மக்களுக்கு தேவை. அதை குறித்து ஒரு தெளிவு தேவை என்கின்ற ஒரு தொலைநோக்கிலே நம்முடைய திருத்தந்தை அவர்கள் 3 முத்தான அருமையான படைப்புகளை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே 2005க்கும் 2013க்கும் இடைப்பட்ட காலத்திலே. அதற்கு பிறகு என்ன வரப்போகிறது நன்றாக நினைத்து பாருங்கள். மார்ட்டின் லூத்தர் திருச்சபையிலே புரட்சி செய்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு ஓரக் கொள்கையை மாத்திரம் மையப்படுத்தி கோட்பாட்டு ரீதியாக சபைகளை பிளவுபடுத்தி அதனுடைய 500வது ஆண்டு விழா இந்த 2013க்கு பிறகு வரப்போகிறது. ஜெர்மன் நாட்டுக்காரர் அந்த தவறை செய்தார். ஜெர்மன் நாட்டிலிருந்து ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அதற்கு பதில் சொல்லும் வண்ணம், தப்பறை கொள்கைகளுக்கு சம்மட்டியாய் ஒரு போதனையை தெளிவுபடுத்தும் வண்ணம் 3 முத்தான நூல்களை அவர் அன்பை குறித்தும் நம்பிக்கையை குறித்தும் எதிர்நோக்கை குறித்தும் நமக்கு தந்துவிட்டு சென்று விட்டார். இந்த பின்னணியில் தான் 2013ஆம் ஆண்டு நம்பிக்கை ஆண்டு என்று நாம் கொண்டாடினோம். அதற்கு பிறகுதான் மார்ட்டின் லூத்தருடைய 500வது ஆண்டு விழா வந்தது. அதனை உலகமெங்கும் அவர்கள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற தத்துவத்தின் ஆண்டு என்று கொண்டாடினார்கள்.
பெரிய விழாவுக்கு நம்முடைய திருத்தந்தையை தான் அழைத்திருந்தார்கள். அது எவ்வாறு ஒரு ஓரக் கொள்கை என்பது அதற்கு முன்பாகவே நம்முடைய வரலாற்றில், உரையாடல்களில், அறிஞர்களுடைய ஆய்வுகளில் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. பவுலடியாருடைய போதனையில் ஒரு போதனை அதுதான் என்றாலும் மைய போதனை என் கிறிஸ்தோன், கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற வாழ்வு என்கிற தலைப்பு தான் என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ஆனாலும் இன்றைக்கும் சில நற்செய்தியாளர்கள், இன்றைக்கு பல போதகர்கள் இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ஓரக் கொள்கையை அவர்கள் மையப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு 2013 இதை குறித்து நம்பிக்கையின் ஆண்டில் தெளிவு தரப்பட்டு விட்டது. இப்பொழுது 2025 ஆண்டு யூபிலியை கொண்டாடுகிறோம். ஆகவே அந்த வரிசையில் எதிர்நோக்கு, நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக எதிர்நோக்கை மையப்படுத்தி நமக்கு படிப்பினை, போதனை, இந்த தப்பறை கொள்கைகளுக்கு, ஓரக் கொள்கைகளுக்கு சம்மட்டி கொடுக்கும் வண்ணம் நமக்கு சரியான மறை போதகம் இதை தருவதற்கு இந்த எதிர்நோக்கின் ஆண்டு தரப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு பின்னணியில் நாம் நிறைய இன்னும் தெளிவு பெற வேண்டி இருக்கிறது. எதிர்நோக்கு என்றால் என்ன என்பதனை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். பவுலடியார் தன்னுடைய கடிதங்களிலே நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்று 3 குறித்தும் பேசுகிறார். அவரை பொறுத்த மாத்திரத்தில் நம்பிக்கை என்பது வேறு, எதிர்நோக்கு என்பது வேறு, அன்பு என்பது வேறு. நன்றாக இதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒன்றோடு ஒன்றை குழப்பக்கூடாது. ஆனால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, ஒன்றோடு ஒன்று உறவுடையது. திருத்தந்தை பெனடிக்ட் தன்னுடைய ஸ்பேஸ் ஆல்வி எனப்படுகிற என்சைக்கிளிக்கல்லே அவர் சொல்லுவதைப் போல பல இடங்களில் நம்பிக்கையும் எதிர்நோக்கும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. ஆகவே நாம் இதை தனியாக பிரித்தும் ஒன்றோடு ஒன்று இணைத்தும் தெளிவு பெறுதல் வேண்டும். அதற்குள்ளாக செல்வதென்றால் நிறைய நேரம் பிடிக்கும். ஆனால் திருத்தந்தை பெனடிக்ட் எழுதிய ஸ்பேஸ் ஆல்வி எனப்படுகிற நூலை அடிப்படையாக கொண்டும், நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதியிருக்கிற ஸ்பெஸ் நோன் கொன்ஃபுன்டியேட், எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கின்ற அவருடைய யூபிலி ஆண்டு கடிதத்தை அடிப்படையாக கொண்டும், முதலில் எதிர்நோக்கை சில வசனங்களை வைத்து உங்களுக்கு நான் தெளிவு ஏற்படுத்த விரும்புகின்றேன். அதை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் எதிர்நோக்கு என்பது உங்களுக்கு தெளிவாகிவிடும். பைபிள் வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதைத்தான் திருத்தந்தை நமக்கு தலைப்பாக தந்திருக்கிறார். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. எல்லாரும் சொல்லுங்க, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள், எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். திருத்தந்தை பெனடிக்ட் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஸ்பேஸ் ஆல்வி, எதிர்நோக்கு நமக்கு மீட்பை தருகிறது என்கிற கருத்தினை அவர் வலியுறுத்துகிறார். பைபிள் வைத்திருக்கிறவர்கள் புரட்டிக் கொள்ளுங்கள், மற்றவர்கள் பக்கத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நான் வாசிப்பதை செவிமடுத்து கேளுங்கள். நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது, நமக்கு ரட்சிப்பு கிடைத்து விட்டது. சிலர் கேட்கிறாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்க மீட்கப்பட்டீங்களா? பவுலடியார் தெளிவாக சொல்லிவிட்டார், நமக்கு ரட்சிப்பு, மீட்பு கிடைத்து விட்டது. யாராவது சொல்லும் பொழுது அப்படியா, அப்படின்னா என்ன, அது கிலோவுக்கு எத்தனை ரூபா என்று சொல்லி நீங்க கேட்கக்கூடாது. அப்படி குழம்புறதுனாலதான் உங்களை அவர்கள் குழப்பி விட்டு போய்விடுகிறார்கள். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. இதைத்தான் திருத்தந்தை மேற்கோள் காட்டுகிறார். நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது, எனினும் அவர் எதிர்நோக்கும் அளவில் தான் அது கிடைத்துள்ளது. இந்த தெளிவு நம்பிக்கைக்கும் எதிர்நோக்குக்கு இருக்கக்கூடிய வேறுபாட்டை புரிந்து கொள்ள அந்த வசனம் பெரிதும் துணை புரியும். எதிர்நோக்கும் அளவில் தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. இப்போ கண்ணுக்கு தெரிகிறது, அது எதிர்நோக்கு கிடையாது. தெளிவாக பவுலடியார் சொல்லுகிறார். ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? கண்ணால் காண்கிறதை, கனவு காண்கிறதை கூட, எதிர்பார்க்கிறதை கூட எதிர்நோக்குவாரா? அது எதிர்நோக்கு கிடையாது. நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும் போது அதற்காக தளரா மனத்தோடு இருக்கிறோம். எதிர்நோக்கி என்பது காணாத ஒன்று, கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று, கனவில் கூட வர முடியாத ஒன்று. அதை எதிர்பார்த்து நாம் இருக்கிறோம், தளராத மனத்தோடு இருக்கிறோம்
என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை விளக்கிக் கொண்டு போகிற திருத்தந்தை பெனடிக்ட் சொல்லுவார், எதிர்நோக்குக்கு நம்முடைய உள்ளத்தில் முதலில் தேவை கடவுளோடு உரையாடல், என்கவுண்டர், கடவுளோடு இடர்படுதல். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இறை அனுபவம் தேவை, இறை அச்சம் தேவை, கடவுள் தேவை, கடவுள் அனுபவம் தேவை. அந்த கடவுள் அனுபவம் நமக்கு மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து தருகிறது. அது இந்த வாழ்வுக்கு பொருள் தருகிறது. இன்றைக்கு நிறைய தப்பறை கொள்கைகள், இன்றைக்கு நிறைய இந்த வாழ்க்கையை கெடுக்கின்ற போதனைகள், தத்துவங்கள் இருக்கின்றன. ஆனால் கடவுள் அனுபவமும் இயேசு அனுபவமும் இந்த வாழ்க்கைக்கு பொருள் சேர்க்கிறது, அர்த்தம் கொடுக்கிறது. அது நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் விதைக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் அன்பை பயிரிட செய்கிறது. இதுதான் திருத்தந்தை பெனடிக்டினுடைய அருமையான கடிதம். அதில் எதிர்நோக்கி என்பது எது அல்ல, இந்த உலக பிரகாரமான மெட்டீரியலிசம், பொருள் சார்ந்த சிந்தனைகள். இது எதிர்நோக்கு அல்ல, அதை கடந்த ஒன்று. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ எதிர்நோக்கு என்பது இயேசு கிறிஸ்துவில் வாழ்வுக்கான பொருள், இன்னொரு வாழ்வு உண்டு, நிலை வாழ்வு உண்டு என்பதாகும். நிலை வாழ்வை குறித்து ஒரு வார்த்தையில் சொல்லுகிறோம், திருத்தந்தை சொல்லுவார், அது கூட நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமாக இருக்க போகிறது. இந்த எதிர்நோக்கிலே முக்கியமானது என்ன, அதை விளக்குவதற்கு இன்னொரு வசனத்தை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்பொழுது உங்களுக்கு அது ரொம்ப தெளிவாகிவிடும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என விரும்புகிறேன். தத்துவமாக ஒரு கருத்தை பவுலடியார் சொல்லுகிறார். நாம் அங்கு சொன்ன அந்த கருத்து தான் நாம முன்பு கொண்டிருந்த அதே ஆர்வத்தோடு, வாழ்க்கையில் ஒரு பிடிப்போடு, இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு விட்டார், இயேசு கிறிஸ்து இந்த வாழ்வுக்கு பொருள் தந்திருக்கிறார் என்கிற ஒரு உறுதியோடு நாம் முன்னேறி செல்லுதல் வேண்டும். இதுல வசனம் 12 தான் ரொம்ப முக்கியம். அதில் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதை நீங்கள் பிடித்துக் கொண்டால் எதிர்நோக்கி கற்றுக்கொண்டு விட்டீர்கள். இவ்வாறு நீங்கள் 1 தளர்ச்சிக்கு இடம் கொடாமலும், 2 நம்பிக்கையாலும், 3 பொறுமையாலும், 4 இறைவாக்குறுதிகளை உரிமையாக பேறு பெற்றவர்களைப் போலும் வாழுங்கள். அப்போ எதிர்நோக்கில நமக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன? 1 சொல்லுங்கள், தளர்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. சொல்லுங்க, நம்ம நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தளர்ச்சிக்கு இடம் கொடுத்திருக்கோம். சின்ன சின்ன காரியம் நம்மை பாதிக்கிற பொழுது, ஒரு நோய் பாதிக்கிற பொழுது, ஒரு தோல்வி பாதிக்கிற பொழுது, ஒரு சின்ன காரியம் நம்மை தாக்குகிற பொழுது அப்படின்னு சொல்லி உடனே உடைஞ்சு விழுந்துருது. தளர்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒன்று மிக முக்கியமான போதனை அது. 2வது என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை. சொல்லுங்க. 3வது பொறுமை. சொல்லுங்க. 4வது இறைவாக்குகள் நிறைவேறும் என்கின்ற உறுதி. சொல்லுங்க. அப்போ 4 காரியங்கள் இவை இருந்தால் நாம எதிர்நோக்கு உடையவர்களாக இருக்கிறோம். தளர்ச்சி அடையக்கூடாது, நம்பிக்கையோடு பிடிப்போடு இருக்க வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், இறைவாக்கு நிறைவேறும் என்று நாம் நம்ப வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. இப்ப இருக்கிற வருமானத்தை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, கடன் வாங்கவும் முடியாது. ஆனால் உங்கள் உள்ளத்திலே இந்த எதிர்நோக்கின் விதை இருக்கும் என்றால் நீங்கள் கண்ணால் காண முடியாது, கனவு காணவும் முடியாது, ஆனா ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறீர்கள். இறை அனுபவம். இறைவன் இப்படிப்பட்டவர், அனைத்தையும் செய்யும் ஆற்றல் மிக்கவர். இறைவன் இப்படிப்பட்டவர், அவரால் அனைத்தும் ஆகும். சொல்லுங்க. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. அவர் முன்னால் இருக்கிறார். ஆகவே அவரை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே எனக்கு கண்டிப்பாக ஒரு வீடு வேண்டும், எப்படி ஆகிலும் அது வேண்டும். தளராத மனம், நம்பிக்கை, பொறுமை, வாக்குறுதி நிறைவேறும் என்கிற பிடிப்பு இருந்தால் அது நடக்கும், நடந்தே தீரும். இப்ப புரிதா? எதிர்நோக்கு ஆபிரகாமுக்கு எதிர்நோக்கி இருந்ததா? அன்னை மரியாளுக்கு எதிர்நோக்கி இருந்ததா?
மங்கள வார்த்தை நிகழ்ச்சிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில எவ்வளவு அழகு மாணவர்கள் வந்து சொல்லுகிறான், அம்மா மரியே நீர் கருவுறப் போகிறீர், எங்கனம் ஆகும், இதெல்லாம் நடக்காது. அவர் சொல்லுகிறார், தூய ஆவியானவர் வருவார். ஏப்பா, அருவமானவர் எப்படியா உருவம் கொண்டு வருவார்? கடவுளால் எல்லாம் ஆகும். ஒரு அடையாளம் தர்றேன், உங்களுடைய உறவினருக்கு இது 6ஆம் மாதம். மரியாள் அப்படியே விழுந்துட்டான். இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை, எனக்கு முன்னால் அவர் இருக்கிறார். ஆகவே இனி தளர்ச்சி அடைய தேவையில்லை, இனி நம்பிக்கையில் பிறள தேவையில்லை, இனி பொறுமை அதை விட்டுவிட தேவையில்லை, இனி இறைவாக்கு நிறைவேறும். பிடித்துக் கொண்டாள். இதோ மது அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். நிகழ்ந்துதா இல்லையா? மரியாள் எலிசபெத்தம்மாளை பார்க்க போறாங்க. எலிசபெத்தம்மாள் மரியாளை பார்த்தவன் என்ன சொல்றாங்க? ஆண்டவருடைய வாக்குறுதி நிறைவேறும் என்று நம்பிய மரியே, என்று நம்பி எதிர்பார்த்த மரியே, நீ பேரு பெற்றவர். உன்னோட பிள்ளை உடை இல்லை, இப்பதான் கருத்தரிச்சிருக்குது, ஆனா நீ நம்பிட்ட. இதுதான் எதிர்நோக்கு. இதை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பிடித்துக் கொண்டு விண்ணக ஆசிரை மட்டுமல்ல மண்ணக ஆசிரையும் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு பயிற்சி, இது ஒரு நம்பிக்கை பயிற்சி, இது ஒரு எதிர்நோக்கு பயிற்சி, இது ஒரு அன்பு பயிற்சி, கிறிஸ்தவ வாழ்வில் வளர்வதற்கான ஒரு பயிற்சி. இதில் நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள், வழிகாட்டிகள், முன்னோடிகள், உதாரணங்கள் இருக்கிறார்கள். இந்த பின்னணியில் நமக்கு யோசேப்பு எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். திருவழிபாட்டு ஆண்டிலே 2 முறை யோசேப்புக்கு விழா கொண்டாடுகிறோம். ஒன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி, இன்னொன்று மே மாதம் 1ஆம் தேதி. மார்ச் மாதம் 19ஆம் தேதி நாம் கொண்டாடுகிற விழா, இதனுடைய தலைப்பு என்ன? மரியாளின் கணவர் யோசேப்பு என்பதாகும். வழக்கமா என்ன கேட்பாங்க? உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்க வீட்டுக்காரர் பேர் முக்கியம் இல்ல, என்னது யாரு அவரா? மரியாள் தான் முக்கியம். மரியாளின் கணவர், நீங்க யாரையா? மரியாள் என்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு அவர் சொல்றாரு. மரியாளை முதன்மைப்படுத்தி சொல்லுகிற ஒன்று. மரியாளின் கணவர் இங்கே உறவு. நற்செய்தி நூல்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் யோசேப்பு வருகிற இடம் எல்லாம், அந்த குறிப்புகள் எல்லாம் ஒன்று மரியாளோடு தொடர்புடையதாக இருக்கும், இல்லை என்றால் இயேசுவோடு தொடர்புடையதாக இருக்கும். தனியாக அதை பிரிச்சு கொண்டு யோசேப்பை எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. யோசேப்பு அந்த ஒரு உறவில் தான் இருப்பார். ஆகவே இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி நாம் கொண்டாடுகிற விழா ஒரு குடும்ப விழா. மிகவும் பொருத்தமாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இன்றைக்கு பங்கு குடும்ப விழா என்று இதனை சொல்லுகிறார்கள். நமக்கு குடும்பம் முக்கியம். குடும்பம் 2 வகைப்படும். ஒன்று நாம் பிறந்த குடும்பம், இன்னொன்று நாம் உருவாக்குகிற குடும்பம். ஒரு இடத்துல வாழ போய் ஒரு மனைவியை கட்டிட்டு வந்து நாம உருவாக்குகிற குடும்பம். திருச்சபையும் ஒரு குடும்பம், அன்பியமும் ஒரு குடும்பம், சமூகமும் ஒரு குடும்பம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அப்போ இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யோசேப்பு நமக்கு படிப்பினையை தருகிறார். எதிர்நோக்கின் வழிகாட்டியாக படிப்பினை தருகிறார். 2ஆவதாக நாம் கொண்டாடுகிற இன்னொரு விழா மே மாதம் 1ஆம் தேதி. அந்த விழாவுக்கு பெயர் என்ன? தொழிலாளரான புனித யோசேப்பு. அது உழைப்பு, அது பணி, அது வேலையை குறித்து சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 காரியங்கள் முக்கியம். ஒன்று குடும்பம், இன்னொன்று வேலை. குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், பணி நன்றாக இருக்க வேண்டும். இந்த 2லும் நிறைய நமக்கு சவால்கள் இருக்கின்றன. குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கணவனுக்கு மனைவிக்கும் சந்தேகம், இடைவெளி, தலைமுறை இடைவெளி, நெருடல்கள், உராய்வுகள், மனக்கசப்புகள், பொறாமை, பகைமை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து சின்னாபின்னமாய் கிடக்கின்றன. குடும்பங்கள் ஒன்றாகவே இன்றைக்கு இல்லை, எதிர்பார்க்கிற அளவுக்கு அது இல்லை. பணியை எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு நாம் செய்கிற வேலை மன நிறைவை தருகிறதா? இந்த வேலையை முடித்து வருகிற பொழுது ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு மன அமைதி அதில் கிடைக்கிறதா? நிறைய பேருக்கு வேலை சரியாக இல்லை, வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். வேலையில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு வேலையை விட்டு தூக்கப்படுவார்கள் என்று தெரியவில்லை. வேலையில் சரியான ஊதியம் இல்லை, ஊதிய குறைபாடு, வேலையிலே போட்டிகள், வேலையிலே மனச்சோர்வுகள், வேலையிலே பணி மாற்றங்கள், சரியான இடங்கள் பணி மாற்றம் கிடைக்காமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழுகிற நிலைகள், வேலையிலே சுரண்டல்கள், இப்படி வேலையிலே நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கின்றன. நற்செய்தியின் ஒளியில்
புனித யோசேப்பின் வாழ்வில் இருந்து இந்த குடும்பத்திற்கும் இந்த பணி வாழ்வுக்கும் எதிர்நோக்கின் வழிகாட்டியாக அவர் எப்படி இருந்தார் என்று 4 படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிற ஒரு செய்தி என்னவென்றால், அவர் நேர்மையாளர் என்பதாகும். அவரை குறித்து புதிய ஏற்பாடு சொல்லுகிற ஒரு அடைமொழி, சிறப்பான அடைமொழி, அவர் நீதிமான் அல்லது நேர்மையாளர் என்பதாகும். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார், வாழ்க்கையிலே ஒரு குழப்பத்தை சந்திக்கிறார். என்ன பிரச்சனை? அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவருடைய மனைவி கருவுற்றிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி இடியை போல இதயத்தில் வந்து இறங்குகிறது. அன்றைக்கு யூதர்கள் பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டி பழைய ஏற்பாடு சட்டம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்பார்கள். பழைய ஏற்பாடு சட்டம் விபச்சாரத்தில் விழுந்தவர்களுக்கு சொல்லுகிறது. ஆனால் திருமணத்திற்கு முன் ஏதோ காரணத்தினால் அவள் கரு உண்டாகி இருக்கிறவரை குறித்து அது சொல்லவில்லை. ஆகவே யோசேப்பு சட்டத்தையும் ஆய்ந்து பார்க்கிறார். இது விபச்சார கேஸ் மாதிரி தெரியல தண்டிப்பதற்கு, ஆனால் திருமணத்திற்கு முன்னால் அவர் கரு உண்டாகி இருக்கிறார், இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது, இதை எப்படி கையாளலாம், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவர் கையாளவில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கோள் காட்டுகிற இந்த எதிர்நோக்கை பற்றிய வசனம் ரோமையர் 5:5 ஆகும். அதற்கு முந்தைய வசனத்தை பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது. மன உறுதியினால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதை எத்தகைய தகைமையோடு நாம் கையாளுகிறோம் என்பது முக்கியம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவர் அதை கையாளவில்லை. மாறாக அவர் சட்டத்தை ஆழமாக உள்ளே சென்று அந்த மரபுகள், வழக்கங்கள் அல்லது ஐதீகங்கள், பாரம்பரியங்கள் இதையும் உள்ளே சென்று அதன்படியும் கையாளாமல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த பிரச்சனையை அவர் விடுகிறார். என்ன நடக்கிறது? கனவில் கடவுள் அவரோடு இடர்படுகிறார். இவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியினால் என்பது தெரிகிறது. உடனே ஒரு வார்த்தையை பேசியிருந்தால், கொட்டி இருந்தா என்ன ஆகியிருந்திருக்கும்? 2 குடும்பத்துக்கு பெரிய சண்டை, ஊரோட சண்டை, பெரிய பகை, அசிங்கமா போயிருந்திருக்கும். கொஞ்சம் அவர் காத்திருந்தார். என்ன நடக்கிறது? அங்கே கடவுளுடைய இரக்கத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். இரக்கத்தின் கண்ணோட்டத்தில் அந்த பிரச்சனையை அவர் அணுகிறார். அவர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது. விழித்தெழுந்து மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, எதிர்நோக்கு இப்படித்தான் தளராத மனம் கொண்டிருக்கும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது என்ன? அவர் பேசியதாக பைபிளில் ஒரு வசனம் கிடையாது. அவரை குறித்து பேசுவதற்கு இன்றைக்கு நிறைய இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். செம்மொழி தமிழில் தேம்பாவணி என்னும் ஒப்பற்ற காவியம், தமிழ் காவியங்களில் எல்லாம் பெருங்காவியம், அதிகமான கதாமாந்தர்கள், அதிகமான சந்தங்கள், அதிகமான பாடல்கள், அதிகமான கற்பனைகள் கொண்ட ஒப்பற்ற நூல். எல்லா நூல்களையும் விட சிறந்த நூல் தேம்பாவணி தான். அது முழுக்க முழுக்க வளனாரை யோசேப்பை கதாநாயகனாக கொண்டு நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித் தருகிறது. அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் அவர் பேசியதாக ஒரு வசனம் கிடையாது. அவரை பற்றி நமக்கு பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. இன்றைக்கு வாசித்த நற்செய்தியை கவனித்து பார்ப்பீர்களே என்றால், அவர் ஓதியதாக ஒரு வசனம் வருகிறது. வானதூதர் கட்டளையிட்டபடியே அவர் அந்த மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். அதுதான் அவர் பேசியது, இயேசு அப்படின்னு. ஆனால் அது நேரடியாக இல்லை, அவர் ஓதிய ஒரு வார்த்தை. ஆனால் யாரிடத்திலோ உரையாடல் நிகழ்த்தவில்லை. அவர் மௌனமாகவே இருக்கிறார். சின்ன குழந்தைகள் வளருகின்றன. சின்ன குழந்தைகளுக்கு நாம் என்ன சொல்றோம்? பேசு, அம்மா, அப்பா, அத்தை, மாமா, சொல்லு சொல்லு என்று நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் பெருசுகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது, கொஞ்சம் பேசாம வாயை மூடிட்டு இருங்க. பேசி பேசியே எவ்வளவு காரியம் கெட்டு போயிருக்கிற நினைத்து பாருங்கள். நம்முடைய குடும்ப உறவுகள், நம்முடைய சமுதாய உறவுகள், நம்முடைய பணி செய்கிற இடத்துல ஐயையோ பேசிட்டனே என்று அதன் பிறகு நாம் விரலை கடித்துக் கொள்ளுகிறோமே. பேசி பேசியே பல காரியங்களை நாம் கெடுத்திருக்கிறோம். ஆகவே யோசேப்பை போல மௌனியாய் இருப்பது. நாம் வாசித்த வசனத்தை பார்த்தோம். அது என்ன சொல்லுகிறது? பொறுமையாயிருங்கள். பொறுமை எதிர்நோக்கை விளைவிக்கும். தளர்ச்சி, தளராத மனம், பொறுமை, அது எதிர்நோக்கின் வழிகாட்டியாய் நம்முடைய யோசேப்பு செயல்படுகிறார். மூன்றாவதாக நாம் அவரை பார்க்கிறோம். அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு செயல்படுகிறவர். அவர் சும்மா இருப்பது இல்லை.
அவர் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். போய் தனக்கு அவங்க சொந்த ஊர்ல கொடு, மரியாள் நிறை மாத கற்பிணி, பரவாயில்லை, கீழ்ப்படிந்தார். ஆண்டவன் கட்டளைக்கும் அவர் கீழ்ப்படுகிறார். கனவில் தான் அவருக்கு செய்தி வருகிறது. ஆகவே பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவர் எருசலேமில் இருந்து அவர் எகிப்துக்கு ஓடி போகிறார். எகிப்திலிருந்து திரும்ப யூதேயாவுக்கு வருகிறார். எருசலேமுக்கு போகிறார். அங்கிருந்து நாசரேத்துக்கு போகிறார். கடவுளுடைய செய்தியை கீழ்ப்படுகிறவராக, அவர் அதற்கு செயல்படுகிறவராக நாம் அவரை எப்பொழுதுமே பார்க்கிறோம். இது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்து தருகிறது. ஏனென்றால் அவர் செயல்படுகிறவர், இறையாட்சியின் கனவுகளை நனவாக்குகிறவர். அதுதான் மிக முக்கியம். நிறைய பேர் எண்ணுகிறோம், திட்டமிடுகிறோம், ஆனால் செயல்படுவது இல்லை. செயல்படுத்தணும். அதை யோசிப்பிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த செயல்பாடு நம்பிக்கையும் நமக்கு கொண்டு வந்து தருகிறது, நம்பிக்கையை கொண்டு வந்து தருகிறது. நிறைவாக புனித யோசேப்பு வாழ்க்கையை வியந்து பார்க்கிறவர், வாழ்க்கையை ஆச்சரியப்படுகிறவர். நம்முடைய கடவுள் ஆச்சரியத்தின் கடவுள், நம்முடைய கடவுள் அற்புதத்தின் கடவுள், நம்முடைய கடவுள் நம்மை வியக்க மயக்க வைக்கிற கடவுள். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே இந்த மீண்டும் கடலுக்குள் போய் நீங்கள் வலை போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவர்கள் போவார்கள். உன் சொல்லை நம்பி நான் உள்ளே போகிறேன் என்று சொல்லி அந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கள் 2 படகுகள் நிரம்ப, அது மூழ்க, வலை கிளிய மீன்பாட்டை பிடித்தார்கள். பெரும் திரளான மீன்களை அவர்கள் வியந்தார்கள், மலைத்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் அப்படியே அசந்து போனார்கள் என்று அந்த வினை சொற்கள் ஆச்சரியமாக நமக்கு இருக்கும். வாழ்க்கையை வியந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்பாக அனைத்தையும் செய்ய வல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஆச்சரியங்களின் ஆண்டவர். அவர் தன்னுடைய அற்புதங்களில் இன்றும் குந்தி போகவில்லை. அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை தான் குந்தி போய்விட்டது. ஆகவே நாம் அவரிடமிருந்து அற்புதத்தை பெறுவதில்லை. 12 வயதுல இயேசு எருசலேம் கோவிலில் காணாமல் போய்விடுகிறார். 3 நாட்கள் கழித்து அவர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அழகான வார்த்தை, நீங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனை என்ன கையாண்டிருப்பீங்க? சவுட்டு பயலா 2 கோடை போட்டு அப்பன் கூட வர வேண்டாம், அம்மா கூட வர வேண்டாம், எங்கடா போய் உட்கார்ந்த அப்படின்னு 2 கட்டுவார்த்தை போட்டு திட்டிருப்போம் உட்கார்ந்துருக்கு. ஆனா அப்படி அல்ல. அவருடைய பெற்றோர் அவரை கண்டு வியந்தனர். இந்த வாழ்க்கை வியப்புக்குரியது, இந்த மனித வாழ்க்கை வியப்புக்குரியது, இங்கு நடப்பவை எல்லாம் ஆச்சரியமானது, கடவுள் தந்த மிகப்பெரிய கொடை. நாம் அதை வியந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்மை வியப்புக்கு உள்ளாக்குகிற கடவுள் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு 3 வாசகங்கள் முத்தாய்ப்பாய் தரப்பட்டன. முதல் வாசகம், ஆண்டவர் தாவீதின் நம்பிக்கையின் பார்வையை அகலமாக்குகிறார். ஆண்டவர் தாவீதின் நம்பிக்கையின் பார்வையை அகலமாக்குகிறார். உனக்கு ஒரு வீட்டை கட்டித் தருவேன், உனக்கு உன் குடும்பத்தை மண் வழியாக காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையின் பார்வை, நம்பிக்கை எங்கே வருகிறது? இன்றைய 2ஆம் வாசகம் பவுலடியார் சொல்லுகிறார், அவர் எதிர்நோக்கி இல்லாதது போல் தோன்றினாலும் எதிர்நோக்கினார். ஆபிரகாம் எதிர்நோக்கி இல்லாதது போல் தோன்றிற்று, ஆனாலும் எதிர்நோக்கினார். எப்படி? 100 வயசுல அவருக்கு ஒரு பிள்ளை உறக்குது. நினைச்சு பார்க்க முடியுமா? 90 வயசுல சாராள் பாட்டி பிள்ளையை பற்றி வச்சிருக்கிறார். நீங்க போனீங்கன்னா பாட்டி உன் பேரனா கொள்ளு பேரனா கேட்டிருப்பீங்க. இல்லைன்னா பேரா கடவுள் கொடுத்த கூட ஏன் பிள்ளைதான்டா. கடவுள் எப்படிப்பட்டவர் நினைத்து பாருங்கள். ஆகவேதான் அந்த வசனம் இன்றைக்கு, அவர் எதிர்நோக்கி இல்லாதது போல் தோன்றினும் எதிர்நோக்கினார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், யோசேப்பும் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று மரியாதை ஏற்றுக்கொண்டார். கடவுளுடைய அன்பின் திட்டத்திற்கு அவர் பணிந்தார். ஆகவே நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்ற 3 வாசகங்களும் இதை கோடிட்டு காட்டுகின்றன. அன்பு முதன்மையானது. பவுலடியார் தான் சொல்ல வருகிற கருத்துக்காக சொல்லுகிறார், 3 ஒன்றோடொன்று தொடர்புடையது. நாம் நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பு பணிகளிலும் வளர்வோமாக. யோசேப்பு எவ்வளவு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார் என்பதனை நாம் கண்டுபிடித்து அதை பின்பற்றுவோமாக. மீண்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எதிர்நோக்குக்கு நமக்கு தேவை தளர்ச்சியுறாத மனம். சொல்லுங்க. 2 நம்பிக்கை, 3 பொறுமை,
4 இறைவாக்கு நிறைவேறும் என்னும் உறுதி. யோசேப்பு அதில் வாழ்ந்தார். நீங்களும் நானும் அதில் நடைபயில்வோம். அந்த எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. ஆமென். அப்படி என்னது